அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 22, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னென்னு பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸை பார்த்துக்கலாம். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது, ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு கொண்ட துணிவு காலந்தாழ்ந்து நிற்பது குற்றமாகும்னு வினை செயல்வகின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடிக்கு கயானா டொமினிகாவின் உயரிய விருதுகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு கயானா டொமினிகா ஆகிய நாடுகளின் உயரிய விருதுகள் வழங்கப்பட்டன. கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு மற்றும் மனித குலத்துக்கான தலைசிறந்த சேவையை கௌரவிப்பதாக குறிப்பிட்டு விருதுகள் அளிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பிரதமர் மோடிக்கு இதுவரை வழங்கப்பட்ட வெளிநாட்டு உயரிய விருதுகளின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய 3 நாடுகளுக்கான 6 நாள் சுற்றுப்பயணமாக 16ஆம் தேதி தொடங்கினார். நைஜீரியா பயணத்தின் போது பிரதமருக்கு அந்நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் பிரேசிலில் கடந்த 18-19 தேதி நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. உயரிய விருதுகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாநாட்டையொட்டி கயானாவின் உயரிய தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதை பிரதமர் மோடிக்கு அதிபர் முகமது இர்ஃபான் அலி வழங்கி கௌரவித்தார். இதேபோல் டொமினிகா நாட்டின் டொமினிகா அவார்ட் ஆஃப் ஹானர் விருதை அந்நாட்டின் அதிபர் சில்வானி பர்டன் பிரதமருக்கு வழங்கி கௌரவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ககன்யான் திட்டம் ஆஸ்திரேலியாவுடன் இஸ்ரோ ஒப்பந்தம்னு தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளிக்கு மனிதரை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக ஆஸ்திரேலியா விண்வெளி மையத்துடன் இஸ்ரோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. விண்வெளிக்கு மனிதரை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை வடிவமைத்துள்ள இஸ்ரோ அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பல்வேறு நாடுகளின் விண்வெளி முகமைகளுடன் ஒப்பந்தம் செய்து வருகிறது. அந்த வகையில் பெங்களூரு வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஆஸ்திரேலிய விண்வெளி முகமையுடன் இஸ்ரோ கையொப்பமிட்டது. இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரோ சார்பில் மனித விண்வெளி பயண மையத்தின் இயக்குனர் டி.கே. சிங், ஆஸ்திரேலிய விண்வெளி முகமை சார்பில் அதன் விண்வெளி திறன் பிரிவு பொது மேலாளர் ஜொரோட் பாவல் ஆகியோர் கையொப்பமிட்டனர்னு தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளி ஆய்வு சார்ந்த கூட்டு முயற்சிகளில் இரு நாடுகளும் தற்போது எதிர்காலத்திலும் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளன என்று இஸ்ரோ தெரிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக புதிய சிஏஜி ஆக கே. சஞ்சய் மூர்த்தி பதவியேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. மத்திய உயர்கல்வித்துறை முன்னாள் செயலர் கே. சஞ்சய் மூர்த்தி வியாழக்கிழமை பதவியேற்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த மத்திய அமைச்சர்கள் பேரெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அவங்க துறையும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறவங்க சிஏஜி அவர் பேரையும் பார்த்து வச்சுக்கோங்க, கே. சஞ்சய் மூர்த்தி. அடுத்ததாக இராணுவ தலைமை தளபதி துவிவேதிக்கு நேபாள இராணுவ ஜெனரல் கௌரவ பட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. 4 நாள் பயணமாக நேபாளம் சென்றுள்ள இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதிக்கு நேபாள இராணுவ ஜெனரல் பட்டம் வழங்கி அந்நாட்டின் அதிபர் ராமச்சந்திர பெவ்டேல் வியாழக்கிழமை கௌரவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா நேபாளம் இடையே பாதுகாப்பு துறையில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி 4 நாட்கள் பயணமாக அந்நாட்டுக்கு புதன்கிழமை சென்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பருவநிலை மாற்ற நடவடிக்கை செயல்திறன் இந்தியாவுக்கு 10வது இடம்னு தெரிவிச்சிருக்காங்க. பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளுக்கான மதிப்பீடுகளில் 60க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா 10வது இடத்தை பிடித்துள்ளது. அஜர்பைஜானில் பாகு நகரில் நடைபெற்று வரும் வருடாந்திர ஐநா பருவநிலை மாநாட்டில் பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு CCBI 2025 தரவரிசை வெளியிடப்பட்டது. ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட், கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் ஆகிய சிந்தனை குழுக்களால் வெளியிடப்பட்ட தரவரிசையில் கரியமில வாயு உமிழ்வுகள், புதுப்பிக்கத்தக்க மற்றும் பருவநிலை கொள்கையின் அடிப்படையில் நாடுகளின் செயல்திறன் மதிப்பீட்டுள்ளது. தரவரிசையின்படி அனைத்து குறியீட்டு அளவுகளும் எந்த நாடும் போதுமான அளவில் செயல்படாததால் முதல் 3 இடங்கள் காலியாக வைக்கப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து குறைவான உமிழ்வுடன் அதிக செயல்திறன் கொண்ட நாடுகளாக டென்மார்க் 4வது, நெதர்லாந்து, பிரிட்டன் ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. பருவநிலை மாற்ற நடவடிக்கைகளில் அதிக செயல்திறன் கொண்ட நாடுகளில் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா 10வது இடத்துல இருக்க நோட் பண்ணிக்கோங்க. முதல் 3 இடங்கள் காலியாக வைக்கப்பட்டுள்ளதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் 24 ஜிகாவாட் அதிகரிப்பு. இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் கடந்த அக்டோபர் மாதத்தில் 24.2 ஜிகாவாட் அதிகரித்துள்ளது. இது குறித்து மத்திய எரிசக்தி துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2023 அக்டோபர் மாதத்தில்
நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் 178.98 ஜிகாவாட்டாக இருந்தது. இது நடப்பாண்டில் அதே மாதத்தில் 24.2 ஜிகாவாட், அதாவது 13.5% அதிகரித்து 203.18 ஜிகாவாட்டாக உள்ளது. இதன் மூலம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான இந்திய அரசு நிர்ணயித்துள்ள இலக்கு எட்டப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.